ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது நம்மளுடைய நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ் ஜிபேட் 2025 ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் த pharmacy test should first understand the GPAT exam pattern 2025 before the preparation. அதாவது நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். It is sheer hard work, diligence and sincerely that will help candidates to get qualified in the 2025 academic year. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சிலபஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ சில ஜிபேட் எக்ஸ்பர்ட்ஸு அடுத்து ப்ரீவியஸ் இயர் டாப்பர்ஸ் வந்து சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு டிப்ஸு ட்ரிக்ஸு that will definitely help future aspirants as well to know the GPAT preparation tips. Candidates can check the list below. ஸோ நம்ம என்னென்ன லிஸ்ட்டில் நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் மஸ்ட் பி ப்ராக்டிஸ்டு தரோவ்லி எவ்ரிடே. டாபிக்ஸ் லைக் டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட், biopharmaceutics dose on the basis of body weight and age and alligation method are commonly assessed in the form of numerical. அதாவது நியூமரிக்கல் பேஸான கொஸ்டின்ஸ்லாம் நல்லா படிச்சுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து லேர்ன் அண்ட் ரிமெம்பர் ஆல் தி ஃபார்முலா பை ஹார்ட். அதாவது எல்லா ஃபார்முலாஸும் நம்ம தரவா படிச்சிருக்கணும். ரெண்டாவது அடுத்து ட்ரை டு மேக் ஷார்ட் நோட்ஸ் அண்ட் ஃபிளாஷ் கார்ட்ஸ் ஃபார் வைட்டல் டாபிக்ஸ் லைக் pharmacognosy, organic chemistry, mass spectrometry, NMR spectroscopy, etc. Doing so will prove beneficial in the last few days before GPAT 2025 is conducted when candidates are left with little time for revision. அதாவது டாபிக்ஸ் வந்து pharmacognosy, organic chemistry, அப்புறம் இதில் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு ஃப்ளாஷ் கார்டு மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து candidates must focus on the uses, mechanisms and unique side effects of various drugs. One can make use of abbreviation in order to remember the names. அதாவது சைடு எஃபெக்ட்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் ஞாபகம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கோட் வேர்ட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் SMSU அப்படின்னா என்ன அப்படின்னா சோடியம் குளோரைடு, மேனிட்டால், சுக்ரோஸ் அண்ட் யூரியா. இது வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ஆஸ்மாட்டிக் டயபிட்டிஸை குறிக்கும். அந்த மாதிரி அடுத்து இட் மஸ்ட் பி என்ஷூர்ட் தட் candidates strengthen their hold on basic concepts. This will help them understand tougher sections and eventually complete the syllabus on time. அதாவது பேசிக்கான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா டஃப்பான டாபிக்ஸ் படிக்க ஈஸியாக இருக்கும். அடுத்து சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். while making a timetable we have to get planned so that they can retain all that they have learned throughout the day. அதாவது நம்ம ப்ராப்பராக ஒரு ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு எல்லாமே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நம்மளுடைய ஹார்டான டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது நிறைய கண்டென்ட் உள்ள டாபிக்ஸ் எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய யூஜி கேரியரில் நம்ம ஃபர்ஸ்ட் 8th செமஸ்டரில் படித்த இன்ஃபர்மேஷன் நோட்ஸ் இருந்தனால் அது எல்லாத்தையுமே நம்ம கன்சாலேட் பண்ணக்கூடிய பட்சத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக உள்ள எல்லா கான்செப்ட்ஸும் நம்ம தரவாக படிக்கக்கூடிய பட்சத்தில் ஹார்டான டாபிக் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து NBMS வெப்சைட்டில் அவங்களே கொடுத்துருந்த ஒரு ஐடியாஸ் தான். ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.